வெற்றி பயணத்தை புதிதாய் தொடங்க, உங்கள் மனம் என்னும் மலரும் இனிதாய் மலர, புதிய கனவுகளோடு புதிய எண்ணங்களோடு வருங்கால சமுதாயத்தை நாம் உருவாக்கப் போகிறோம் என்னும் கர்வத்தோடு, வெளிச்சம் தேடும் விட்டில் பூச்சிகளாய் இல்லாமல் வெளிச்சம் கொடுக்கும் விண்மீன்களாய் பிரகாசிப்போம் என இந்த கல்வியாண்டில் சாதிக்க காத்திருக்கும் ஆசிரிய ஏணிகளே, மாணவ கூட்டங்களை கரை சேர்க்க காத்திருக்கும் தோணிகளே, அன்பை ஊட்டுவதில் அன்னையாய், தவறை தட்டி கேட்பதில் தந்தையாய், பாசம் வைப்பதில் தோழனாய், கண்டிப்பை காட்டுவதில் காவலராய், அள்ள அள்ள அறிவை கொடுக்கும் அச்சய பாத்திரமாய், பண்புகளை வளர்ப்பதில் பண்பாளராய் நாம் எடுக்கும் அவதாரம்தான் எத்தனை எத்தனை. இருக்கும் பிள்ளைகளை ஈந்த பிள்ளைகளாய் பாருங்கள், கற்பித்தல் சுகமாகும். பெற்றவர்கள் சுவாசிக்க கற்றுக் கொடுக்கும் உரிமையாளர்கள், நாமோ வாசிக்க கற்றுக் கொடுக்கும் வாத்தியார்கள். உலகை வெற்றி கொள்ள வெளிச்சம் கொடுக்கும் மெழுகுவர்த்திகள் நாம். மெழுகுவர்த்தி எரிந்து வெளிச்சம் கொடுப்பது அனைவருக்கும் தெரியும், அது உருகி தன்னை அழிப்பது எவருக்கும் தெரியாது. சாக்பீஸின் சுண்ணாம்பு துகள்கள் மூக்கின் வழியாக நம் நுரையீரலில் நுழைந்து சிறிது சிறிதாய் வெந்து கொண்டிருப்பது எவருக்கும் புரியாது. அத்தனை வேதையினின் மத்தியிலும் விதைகள் விதைக்கப்படலாம். விதைத்த விதைகள் அனைத்தும் முளைப்பதும் இல்லை. முளைத்த விதைகள் எல்லாம் மரமாக வளர்வதில்லை. வளர்ந்த மரங்கள் எல்லாம் கனி கொடுப்பதும் இல்லை. என்றாவது ஒரு நாள் நாங்கள் விதைத்த விதைகள் ஆலமரமாகி விருட்சம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று மறைசாட்டுவோம். நெருப்புக்கு ஓய்வென்பது அணைவதல்ல, எரிந்து முடிப்பது. நமக்கு ஓய்வென்பது உறங்குவதல்ல, உழைத்து களைப்பது. பிரச்சனை பிரச்சனை. இனிமேல் நம் வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு, இதுவும் நன்மைக்குத்தான், இதுவும் கடந்து போகும் என்று மன அமைதியோடு கடந்து செல்லுங்கள். எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கவும் நினைக்கவும் பழகிக்கொள்ளுங்கள். அது உங்களை மட்டுமல்லாது, உங்களை சார்ந்தவர்களை உயர்ந்தவர்களாக்கும். கடந்த கால கசப்புகளில் விழுந்து விடாமல் விடியலை தேடி புறப்படுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம், சாதியுங்கள். ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள். மருத்துவமும் கல்வியும் வேலை அல்ல, அது ஒரு சேவை. தனி மனிதனையும் சமுதாயத்தையும் உயர்த்த வல்லது. இருளிலே தடுமாறுகிற இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்ற சமுதாயம் எதிர்நோக்கியுள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் மட்டுமே. எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது. அவர்களை வடிவமைப்பது நமது கரங்களில் இருக்கிறது. தங்கத்தை உருக்கி நகையாக்குவது பெரிதல்ல, களிமண்ணையும் பிசைந்து பாண்டமாக மாற்றுவதே பெருமை. வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவரின் கரங்களில் கிடைத்தால் அது வெறும் கூழாங்கற்கள் தான். ஆனால் கூழாங்கற்களாய் இருப்பவரையும் பட்டை தீட்டிய வைரமாய் ஜொலிக்க வைப்பது நமது கடமை. ஏழையை தூக்கிவிடும் ஏகலைவன் நாம், பாமரனை பண்படுத்தும் பகவல நாம், கரடு முரடு கல்லையும் சிலையாக்கும் சிற்பிகள் நாம், எளியவரையும் வானுயரை ஏற்றிவிடும் ஏணிகள் நாம். நம்முடைய கண்டிப்பால் தண்டிப்பால் மாணவன் நம்மை எதிரியாக பார்க்கலாம். நாம் மாணவனை மகனாய், மகளாய், நண்பனாய் பார்க்கலாம். உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான். ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். ஒரு குழந்தையை பத்திரமாய் பார்த்து வளர்ப்பது தாயின் கடமை. சித்திரமாய் செதுக்கி எடுப்பது ஆசிரியரின் கடமை. ஒரு குழந்தையை குறையில்லா வளர்ப்பது தந்தையின் கடமை. குற்றமில்லாமல் வளர்ப்பது ஆசிரியரின் கடமை. கடமையில் குறை வேண்டாம், காலத்தில் தாமதம் வேண்டாம், கற்பித்தலில் தயக்கம் வேண்டாம். நாம் நம்மில் உள்ள நம்பிக்கையை நம்புவோம். உலகை வெல்லும் சிற்பிகளை உருவாக்குவோம். நல்ல மாணவர்களை உருவாக்கிய நாயகனாக நாம் மாற்றம் பெற்று கல்வி கடவுளாக வலம் வர கடவுளை பிரார்த்திக்கிறோம்.